சென்ற மாதிரி கேட்குறான். லீ வந்து நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் வந்து உனக்கு இதே வேலை தான், இப்போதெல்லாம் சீன் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ஃப்ரெண்டும் வந்து போயிட்டு பேசிகிட்டே போகிறாங்க. போகிற வழியில் வந்து லீ வந்து கேட்குறான், இந்த மாதிரி மார்க்கோ வந்து கிசிங் பூத் கூப்பிடலாமான்ற மாதிரி கேட்குறான். ஹீரோயின் வந்து இல்லை அவனெல்லாம் கூப்பிட முடியாது, அவன் பயங்கரமாக சீன் போடுறாள், ஸோ வேற ஆளாக பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு வந்து கேம் சென்டருக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க, மறுபடியுமே வந்து எம்விபின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்கும் தெரியுமா, அவங்க தான் அந்த டான்ஸிங் கேமில் வந்து ஹை ஸ்கோர் இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவங்க மறுபடியுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹை ஆயிடுறாங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிடுது இவங்களுக்கு. மறுபடியும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடி ரொம்ப நேரம் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஹை ஸ்கோருக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிம்மதி ஆகுது. அண்ட் ஹீரோயின் தான் ஒரு போஸ்டர் பார்க்குறாங்க. என்னன்னா வந்து இந்த டான்ஸ் காம்படிஷன், ஒரு டான்ஸ் ஆடுறாங்க தெரியுமா அந்த கேமுக்கான ஒரு காம்படிஷன் நடக்குது. லைக் $50,000 வந்து அதுக்கு ப்ரைஸ் அமௌண்ட் போல். ஸோ இதை பற்றி லீகிட்ட சொல்லிட்டு நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனும் ஓகே சொல்லிடுறான். ஸோ நாளையிலேருந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அவன் வந்து என்னது ப்ராக்டிஸா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆச்சரியப்படுறான். நைட் டைமில் ஹீரோயின் வந்து எஸ்ஏ தான் ரெடி பண்ணிருக்காங்க. இப்போ தான் அந்த காலேஜ் கிடைக்கும்ல,